எல்லாருக்கும் வணக்கம். யாருடைய கூடாரத்தை காலி செய்து தாவைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டு கட்சியிலுமே சரிசமமாக ஓட்டு பிரிச்சிருக்கு. 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக 33.6% ஓட்டு வாங்கிச்சு. இப்போ 27% பார்த்தீங்கன்னா 6% ஓட்டை பிரிச்சிருக்குது. அதே மாதிரி திமுக 2021 சட்டசபை தேர்தலில் 37.7% ஓட்டு வாங்கியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 30.6 7.1% ஓட்டை தாவைக்கா திமுக பிரிச்சிருக்கு. ஆனால் அப்படி இருந்த திமுக கௌரவமான தோல்வி அடைஞ்சு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தக்க வச்சுக்கிச்சு. ஆனால் அதிமுக படுபாதாள தோல்வி அடைஞ்சு எதிர்க்கட்சி தலைவர் பதவி இழந்திருக்கு. இதுக்கு காரணம் எடப்பாடி மட்டும்தான் கட்சியிலையும் ஆட்சியிலையும் இருக்கணும் அப்படிங்கிற எடப்பாடி இருக்கிற வெறிதான். எதற்கும் யாரிடம் இறங்கி போகக்கூடாது என்கிற எண்ணம் தான் இப்போது எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து இறக்கிவிட்டது. தன் சொந்த கட்சியில் யாரையும் ஒன்று விடக்கூடாது, எல்லாரையும் கழட்டி விட்டணும் அப்படிங்கிற எடப்பாடி. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி கூட்டணி விஷயத்தில் கூட கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜெயிக்க முடியாத சிரமமான தொகுதியை கொடுத்து விட்டார் எடப்பாடி அவர்கள். இந்தியாவை ஆட்டி வைக்கிற மோடியும் அமித்ஷாவிடம் சென்று அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியில் தூக்கினால்தான் நான் அவங்களோட கூட்டணி வச்சுக்கேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் எம்எல்ஏ சீட்டோ ஒன்று கூட கொடுக்கூடாது, அவர் ஆதரவாளர்களுக்கும் ஒரு ஆதரவாளருக்கும் அண்ணாமலைக்கும் எம்எல்ஏ சீட்டு ஒன்று கூட கொடுக்கூடாது என்ற கண்டிஷன் போட்டு அண்ணாமலையை ஓரம் கட்ட நினைத்தார். அந்த ஆண்டவன் உங்களையே ஓரம் கட்டி விட்டுட்டான். அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவியை கொடுத்து முழு செயல்பாட்டுடன் இருந்திருந்தால் இந்நேரம் அதிமுக ஒரு 100 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கும். இதற்கு முழுக்க காரணம் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான். இனிமேல் எடப்பாடிக்கு அவர்கள் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட இல்லாமல் வெறுமனே சும்மா சுற்றுறதுக்கு விஜயிடமாவது கொஞ்சம் இறங்கி போய் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று கூறி சட்டசபையில் ஆளுங்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டால் அது அவர்கள் கௌரவமாக இருக்கும். பின்னால் என்ன நடக்கட்டும் என்று இதை செய்தாலாவது கட்சியை அவர் காப்பாற்றிக்கலாம். திமுக எப்பயுமே அதர பாதாளத்துக்கு போனாலும் மேலே வந்துடும். ஆனால் அதிமுக அதர பாதாளத்துக்கு போனது தான். இனிமேலாவது கட்சி இதுக்கு மேலே அதர பாதாளத்துக்கு போக விடாமல் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.